ஹாய் மக்களே, எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவும் போல ஸ்விக்கி கொடுத்துட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ரேபிட்டோ சொமோட்டோ அது இதுன்னு ஓட்டி கஷ்டப்பட்டோம். ஸோ ஸ்விக்கி வந்தோடனே அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. இன்னைக்கு வந்து நம்ம காலையில் 11 மணிக்கு வண்டி எடுத்தோம். அடுத்து ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்து மறுபடியும் 6 மணிக்கு வண்டி எடுத்து இப்போ வரைக்கும் ஓட்டணும். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. நம்ம ஆஃப்லைன் போயிட்டோம். 11:45 ஆஃப்லைன் போயிட்டோம். இன்னைக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டே எடுத்துருக்கோம். கரெக்டாக எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கோம்னா 10 மணி நேரம் 12 நிமிஷம் தான் ஓட்டிருக்கோம். அதில் ஒரு நல்ல அமௌண்ட்டே எடுத்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறதுனால ஸ்விக்கி வந்து நம்மளை வரவேற்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆர்டருக்கு 100 ரூபா தராங்க. ஸோ நீ பார்த்த எல்லா ஆர்டருமே 100 ரூபா தான். மொத்தம் இன்னைக்கு பார்த்தது 27 ஆர்டர் பார்த்துருக்கோம். அதில் முதல் 2 ஆர்டருக்கு மட்டும் 100 ரூபா தரல. மற்ற எல்லா ஆர்டருக்கும் 100 ரூபா. அது 1 கிலோமீட்டர் இருந்தாலும் 100, 10 கிலோமீட்டர் இருந்தாலும் 100. ஸோ அதனால இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம பக்கமாக தான் போட்டாங்க. பக்கமாக போட்டு 100 ரூபா கொடுத்தாங்க. ஸோ அடிச்சாச்சு. இந்த 10 மணி நேரம் 12 நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2537 ரூபா எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இன்றைக்கி ஓட்டின அமௌண்ட்டு. இன்றைக்கி இன்சென்டிவ் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு ஆர்டருக்கு 100 ரூபா கொடுத்தனால இன்சென்டிவ் எதுவுமே கிடையாது. ஸ்பெஷல் இன்சென்டிவ் கிடையாது, நார்மல் இன்சென்டிவ் கிடையாது. இன்றைக்கி மொத்தம் எடுத்துக்க 2537 ரூபா. இதில் வந்து ஒரு 70 ரூபா டிப்ஸ் ஆட் பண்ணணும். மைனஸ் 250 ரூபா பெட்ரோலுக்கு ஆயிருக்கு. 270 ரூபா சாப்பாடுக்கு ஆயிருக்கு. அமௌண்ட்டை கூட சாப்பாடு ரேட்டு கூடு. இப்போ 1000 ரூபாய்க்கு ஓட்டினா 100 ரூபாய்க்கு தான் சாப்பிடுவேன். 2000 ரூபாய்க்கு ஓட்டினா 200 ரூபாய்க்கு சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கையில் டே 1 நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 2087 ரூபா இருக்குது. ஸோ அது என்ன டே 1 பார்த்தீங்கன்னா எதுவும் சேலஞ்ச் எதுவும் மறுபடியும் பண்ண போறீங்கன்னா சேலஞ்செலாம் இல்லை. நம்ம அக்கௌண்ட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் 5 டிஜிட் நம்பர் வர தான் பார்த்துருக்கேன். அதுவும் இந்த ஸ்விக்கி ஓட்டினதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட்டில் ஒரு 20,000 15,000 பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த வாட்டி ஒரு 100 நாள் சேலஞ்ச் பண்ணுறோம். 100 நாளில் நம்ம அக்கௌண்ட்டில் 6 டிஜிட்டில் ஒரு நம்பரை பார்க்கணும். லேக்ஸ் கணக்கில் இந்த 100 டேஸில் வரும். கண்டிப்பாக வரும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சா. ஸோ அதுக்காக கண்டிப்பாக வரும். ஓகே, இதுதான் சொல்ல ஆசைப்பட்டேன். நமக்கு எப்போ போல ஸ்விக்கி கொடுத்துட்டாங்க. நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான நாளில் போட்டுக்கோங்க. கரெக்டாக 100வது நாள் இன்றைக்கி முதல் நாள். 100வது நாள் நம்ம அக்கௌண்ட்டில் லேக்ஸில் இருக்கும். ஸோ ஓகே, எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. நானும் சேஃபாக இருக்கேன். அண்ட் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி போங்க. அண்ட் ஸ்விக்கியில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கேட்குங்க. ஏன்னா ஸ்விக்கியை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். A to Z நமக்கு ஸ்விக்கியை பற்றி எல்லாமே தெரியும். இந்த ரேபிட்டோ சொமோட்டோ பற்றி தான் தெரியாது. ஸோ அதையும் நம்ம கற்றுக்கலாம். அண்ட் இனிமேல் ரேபிட்டோ ஓட்ட போகிறது இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எனக்காவது ஓட்டுவேன். திடீர்னு இப்போ இன்றைக்கி ஏதாவது எங்கள் அத்தை வீடு இருக்கும், பல்லாவரத்தில் அத்தை வீடு இருக்குது, வேறு எங்கிட்டாவது ஒவ்வொருத்தங்க வீடு இருக்குல்ல, ரிலேஷன் வீடு, அங்கெல்லாம் போகும்போது இருந்துச்சுன்னா அன்றைக்கி ரேபிட்டோ ஆன் பண்ணிட்டு யாரையா கூட்டிகிட்டு அப்படி அங்கே விட்டுட்டு அப்படி போக வேண்டியதான். ஸோ ஓகே, இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட்டு 2087 ரூபா. இன்னும் 100 நாள் இருக்குது. பார்க்கலாம் லேக்ஸ் கணக்கில் வருதா இல்லையான்னு. ஆனால் கண்டிப்பாக வரும். இந்த 100 நாள் வேறு வேலை இல்லை. இதுக்கு முன்னாடியாவது ஊருக்கு போய்கிட்டு இருந்தால் இப்போ ஊருக்கும் போக போகிறதில்ல. இந்த 100 நாள் இங்கே தான் இருக்க போகிறோம். 100 நாள் ஓட்ட போகிறோம். ஸோ ஓகே, நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளில் போட்டுருவோம்.